உங்கள் ஆதரவால் வளர்ந்து வரும் இளைய பாரதம் செய்தி ஊடகம் மேலும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை மேற்கொள்ள இருக்கிறது. எங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க விரும்பினால் திரையில் தெரியும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் விரும்பும் தொகையை உங்கள் பங்களிப்பாக வழங்கலாம். இவ்வளவு பேசக்கூடிய திருமாவர்கள் நாளைக்கு இதே போல அம்பேத்கரை குறித்து இழிவாக ஒரு பாடல் எழுதி பாடினா நீங்க அமைதியா இருப்பீங்களா? திருமாவர்கள் சொல்லுவார், அத்துமீறு அடங்கமறு திரும்பி அடினார்ல, எங்க அங்கே போய் அடிச்சிருக்க வேண்டியதுதானே? அடிச்சுட்டு வந்து உங்களுடைய மக்களை கோயில்களை கூட்டு போங்க. அப்போ அது நீங்கள் வன்முறையாக போயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அது வன்முறைனாக்கா அப்போ இது என்ன? முருகனை குறித்து அண்ணன் திருமாவளவன் சொன்னது, முருகனெல்லாம் இப்போ நம்ம கடவுள்னு சொல்கிறான், அந்த வழுக்குப்பாறை மீது கை கால் வைத்தாலும் அது வலிக்கு கொண்டு போய்விடும், இதுவும் சனாதனம்னு பேசியிருக்காரு. அப்போது கிட்டத்தட்ட திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அதற்கேற்ப நீங்கள் பயந்து நடுங்கி அதுக்கேற்ப ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் அம்பேத்கரையும் விட்டு கொடுத்துட்டீங்க, நீங்கள் கடவுளையும் விட்டு கொடுத்துருக்கீங்க பொழுது அண்ணன் திருமா யாருன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ரஞ்சித் அவர்கள் நீங்கள் படத்தில் புரட்சி பேசுறது மட்டும் புரட்சி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் படத்தில் புரட்சி பேசுகிறீங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு தான் நீங்கள் சொல்கிறீங்க இந்த முறை ஓட்டை மாற்றி போடணும்னு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் ஓட்டு போட்டது யாருக்கு? திமுகவுக்கு. விஜய் ஒரு தத்துவத்தோடு இருக்க போகிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் பெருவாரியாக அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு சீமானை பைத்தியம் முடித்தது போல் கதற வச்சுட்டு இருக்காரு. கலைஞர் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் மக்கள் படிக்கவே ஆரம்பித்தாங்க. கலைஞருக்கு முன்னாடி யாருக்குமே கல்வி அறிவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை புகுத்துற மாதிரி இருக்குது. ஏன் இந்த விஷயத்தை வெற்றிமாறன் இந்த இடத்துல பதிவு பண்ணான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. மக்களை பற்றின உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கணும். நீங்கள் இந்த என்ன லட்சத்தில் பேசுறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவரோட பிறந்த நாளுக்கு ஸ்கூல் பசங்களை மொட்டை வெயிலில் 12 மணி நிற்க வச்சு ஹாப்பி பர்த்டே உதயனான்னு சொல்லுன்றீங்க. சார், வாழ்த்துன்றது அவங்களா சொல்லணும், கேட்டு வாங்கக்கூடாது. அது ஒரு படத்தை தான் திருடாமல் விட்டு வச்சிருந்தாப்புல, அதையும் திருட ஆரம்பிச்சிட்டாப்லையா? இல்லாட்டி வரலாறு திருடுறது, ஒரு கதை சொல்கிறது, கிட்டத்தட்ட சீமான் சொன்ன பொய்களை புத்தகமாக போட்டால் 100 புத்தகம் போடலாம், 1000 பக்கம் கொண்டு அவ்வளோ பொய் பேசி வச்சிருக்காரு. அரசியலில் சூப்பர் ஸ்டார்னு இவர் தன்னை தானே சொல்லிக்கிறார். சினிமாவில் சூப்பர் ஸ்டார்ன்றதை அவர் நிரூபிச்சிட்டாரு. நீங்கள் அரசியல் சூப்பர் ஸ்டார் நிரூபிச்சிங்களா அது வரைக்கும்? பெண்கள் உட்காந்துருக்க கூட்டத்தில் பொதுவெளியில் அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? நான் ரஜினியை பார்த்து சந்திச்சாக்கா நீங்கள் சங்கின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கோபம் வருது. ஏன்னா சங்கினாக்கா சகத்தோலன்னு புது விளக்கம் கொடுத்தது இவர் தான். இதற்கு முன்னாடி சங்கின்னு சொன்னால் செருப்பு கழட்டி அடிப்பேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சொல்லிட்டு இன்றைக்கி ரஜினியை வெற்றிடம் இருக்குன்னா சுடுகாட்டில் போய் படுத்துக்கிட்டு இப்போ கூட சேர்ந்து படுக்க வைப்போம். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் புள்ள பிறந்தால் மட்டும் தயாநிதி, இன்பநிதி, கலாநிதி, உதயநிதி வெறும் நிதியாக வைக்க வேண்டியது. பூரா பிள்ளைக்குனாக்கா திராவிடன். இப்படி திராவிடன் பேர் வச்சு விட்டு போகிறீங்க. நீங்கள் அந்த பேர் வைக்க எவ்வளோ காசு வாங்கினீங்க? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸில் சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போ ஐம்சாரி ஐயப்பா பாடல் மிகப்பெரிய சர்ச்சையாகி போயிட்டுருக்குது. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் இசைவாணிக்கு தாடிக்காரம் பேத்தி அப்படின்ற வரிகளுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது கருத்து சுதந்திரம் கீழே வருதே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எது கீழே வருதான்? கருத்து சுதந்திரம். சரி, ஓகே. தாடிக்காரன் என்ன சொல்லிச்சு அதுக்குள்ள? தாடிக்காரம் பேத்தி, தாடிக்காரன் பேத்தி, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பாடுது. ஆனால் ஒரு மதத்தை குறித்து, குறிப்பாக வழிபாட்டு முறையை குறித்து ஒரு பெண் பேசுகிறாங்கனாக்கா எந்த சூழலில் பேசியிருந்தாலும் அது தவறு. அன்னைக்கு ஐயப்பனுடைய கோயிலுக்குள்ளே பெண்கள் அனுமதி இல்லை, அதனால் நாங்கள் பேசணும்னு சொல்லி நியாயப்படுத்துவது முட்டாள்தனமான விஷயம். நீங்கள் இவ்வளவு பேசக்கூடிய திருமாவர்கள் நாளைக்கு இதே போல் அம்பேத்கரை குறித்து இழிவாக ஒரு பாடல் எழுதி பாடினா நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? சொல்லுங்க அவரை. ஏன் பேசுகிறீங்க எப்போ மட்டும்? அப்போது அம்பேத்கர் என்ற ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இத்தனை கோடி மக்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை குறித்து ஒரு பாடல் சர்ச்சையான முறையில் பாடப்படுதுனாக்கா ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் அதை கண்டிச்சிருக்கணும். இது போன்ற விஷயங்கள் வராமல் நான் கவனமாக இருக்க சொல்கிறேன், ரஞ்சித்திட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் உங்கள் சமூகத்தை சார்ந்த நபர்கள் என்ன பாடினாலும் அதற்கு நான் இசைவு தெரிவிப்பேன், ஆதரவு தெரிவிப்பேன்னு சொல்வது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு பேச்சாக பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் மத்தியிலன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள் கோயிலுக்குள் போக விடாமல் எத்தனையோ பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா திமுகவை சேர்ந்த மாணிக்கம் என்ற ஒரு ஆள் கோயிலுக்குள்ளே போனால் ஒரு பட்டியலத்தை சார்ந்த நபரை அசிங்கமாக ஆபாசமாக திட்டி பேசி வன்மையில் பேசி எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு. திருமாவர்கள் சொல்லுவார், அத்துமீறு அடங்கமறு திமிரு எழு திரும்பி அடினார்ல, எங்கே அங்கே போய் அடிச்சிருக்க வேண்டியதானே? அடிச்சுட்டு உங்களுடைய மக்களை கோயில்களை கூட்டு போங்க. அப்போ அது நீங்கள் வன்முறையாக போயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அது வன்முறைனாக்கா அப்போ இது என்ன? ஒரு சொல்லை வைத்து வன்முறை. இதே மாதிரி இதே போல் இன்னொரு நபரும்
மலைக்குழியை அடைச்சிக்கிச்சு. எப்படி? அதற்கு நான் ராமரை கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு கவிதை ஒருத்தன் பாடினா இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு கேவலமான ஒரு மத அரசியல் இங்கே தேவைப்படுகிறதான்னு கேட்குறேன். நீங்கள் பிஜேபியை குறித்து சொல்கிறீங்க மத அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இந்த பிளவுவாத சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடாமல் இருக்கிறதுக்காக தான் நான் திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி சொல்லக்கூடிய நீங்கள் இப்படி ராமரை குறித்து நீங்கள் வந்து கடவுளாக வழிபடக்கூடிய ஒரு நபரை குறித்து ஒரு சர்ச்சையான ஒரு கவிதை ஒருத்தன் பாடுறான். இப்போ வந்து அதே மாதிரி இசைவாணி ஒரு பாட்டு பாடியிருக்காங்கனாக்கா அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நிற்பதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கவே நீங்கள் அரசியல் மாண்பை தாண்டி ஒரு தனி மனிதனாகவும் தாண்டி எல்லா வரைமுறைக்கும் உட்பட்டதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. இதை நீங்கள் எப்படி அணுகியிருக்கணும்னாக்கா, ஒரு இந்து கடவுளை குறித்து எந்த நபரும் பேசக்கூடாது. சர்ச்சையான வகையில் பேசுகிறீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனை கூட அவன் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நாத்திகம் பேசுவாங்க. அந்த நாத்திகம் பேசக்கூடிய நபர்கள் கூட எவ்வளவோ வந்து ஹிந்து கடவுளை திட்டுவது கூட பெரிய லெவலில் சர்ச்சையாக வெடிக்காது. கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு கடவுளை வழிபடக்கூடிய நபர்களே இப்படி சர்ச்சையான விஷயம் பேசும்பொழுது தான் வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறும். அப்படி அண்ணன் திருமாவளவன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, சத்யராஜ் கடவுள் இல்லைன்னு சொல்லுவார், கமலஹாசன் கடவுள் இல்லைன்னு சொல்லுவார். நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து தான் பேசுங்க சார். நீங்களே எத்தனை ஆண்டுக்கு பிறகு பழனி கோயிலுக்கு போனீங்க? அதை பற்றி சொல்லுவாரா? அதாவது பழனி கோயிலுக்கு போனது விஷயம் கிடையாது. அங்கே போயிட்டு அவர் ஒரு டைலாக் ஒன்று சொன்னார், சனாதனம் வேறு கடவுள் பக்தி வேறு. சனாதனம் வேறு கடவுள் பக்தி வேறு. ஆனால் நான் வந்து இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அதே முருகனை குறித்து அண்ணன் திருமாவளவன் சொன்னது, முருகனெல்லாம் இப்போ நம்ம கடவுள்னு சொல்கிறான், அந்த வழுக்குப்பாறை மீதில் கை கால் வைத்தாலும் அது வலிக்கு கொண்டு போயிடும், இதுவும் சனாதனம்னு பேசியிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? அப்போது இது ஒரு பக்கம் ஒரு ஸ்டாண்டு. இன்னொன்று, கோயில்களை பற்றி, கோயிலில் உள்ள சிற்பங்களை பற்றி அண்ணன் திரும்ப பேசினது என்ன? ஆபாசங்கள் நிறைந்த ஒரு காட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வன்மத்தை ஒரு மாதிரி வெளிப்படுத்துனீங்க. அப்போது உங்களால் வந்து கோயிலுக்குள்ளே போக முடியல அப்படின்னு ஒரு பிரச்சனை இங்கே இருக்குனாக்கா அதை சரி செய்வதற்கான வேலை என்ன செய்யணும்னு பார்க்கணுமே தவிர இப்படி ஒரு வன்மமான ஒரு விஷயத்தை பேசுகிறதா இருக்கட்டும். நீங்கள் திமுக கூட சார் தானே இருக்கீங்க. திமுக தானே சமூக நீதியை நிலைநாட்டம்னு சொல்கிறாங்க. அவங்க சமூக நீதியை சவப்பேட்டில் ஏற்றுறாங்க. நான் பல காலமாக சொல்கிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருந்தாக்கா நீங்கள் முதல்ல வந்து இதை புரிஞ்சுருப்பீங்க. இதை புரிஞ்சிக்காமல் முட்டாள்தனமான ஒரு சொல்லாடல்களை தொடர்ச்சியாக எல்லா நபர்களும் பேசுகிறாங்க பாடுறாங்கன்னா அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்கல்ல, அதுதானே உள்ளபடி வருத்தம். நீங்கள் முருகனை போய் அந்த கோயிலில் வழிபட்டுட்டு பழனியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முருகன் என்னை பார்த்தார், நான் முருகனை பார்த்தேன். புரிஞ்சா உங்களுக்கு? 30 வருஷம் கழித்து முருகனை பார்த்துட்டு டைலாகு. அப்போது உங்களுக்கு உள்ளபடி வந்து கடவுள் பக்தி இருக்குது, கடவுள் நம்பிக்கை இருக்கான்றது முதல்ல ஒரு கேள்விக்குறி. இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் சொன்னது கோவிலை பற்றியும் சிற்பத்தை பற்றியும் வேற ஒரு சொல்லாடல். முருகனை பற்றி சொன்னதும் அது வழுக்கு பாறையில் கால் வைப்பது சமம், அது போய் சனாதனத்தில் சேர்த்துணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் முருகனை நோக்கி போகிறீங்கனாக்கா, அப்போ நீங்களாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே வந்து வேலை எடுத்துக்கிட்டு முருகனை முன்னாடி சுற்றக்கூடிய ஆட்களாக மாறிட்டீங்க இப்போது. அப்போ உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்னன்றது முதல்ல பொதுவெளியில் முதல்ல விளக்கணும். ரெண்டாவது, இந்த இசைவாணி அவர்கள் பாடிய விஷயம் வந்து ஏன் சர்ச்சைக்குரிய வகையில் மாறுதுனாக்கா, இதை வந்து எல்லா நபர்களுக்கும் மனது புண்புற வகையில் இருக்குது. ஐயாம் சாரி ஐயப்பா அப்படின்னு அவங்க பாடின விஷயம் இருக்குல்ல, இதை மீண்டும் எப்போ சர்ச்சை ஆகுதுன்னா, அவர்கள் சிலுவை போட்ட வாணிக்கு வந்து கிறிஸ்தவ பாடல் பாடும்பொழுது அப்போ சர்ச்சை ஆகுது. அப்போ இசைவாணி வந்து கிறிஸ்தவரா, அவர் தான், அதனால தான் வந்து இப்படி வந்து இதை வந்து ஒரு மதத்தை புண்படுத்துகிற வகையில் பாடுறாங்களான்ட்டு. நீங்கள் ஹிந்துவாக இருந்து கொண்டாலுமே இப்படி ஒரு செஞ்சிருக்கக்கூடாது. யார் மனதையும் புண்படுத்துவதற்கு இங்கே இதாவது எங்களுக்கு சொல்லப்பட்டது மார்க்கத்தில் சொல்கிறேன்னு, லக்கும் தீனுக்கும் வலியதீன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உன் மதம் உனக்கு, பிறர் மதம் அவருக்கு. எந்த மதத்தினுடைய வழிபாட்டு முறையோ மதத்தை பற்றின சடங்கு சம்பிரதாயத்தையோ கேலி செய்வதற்கோ விமர்சிப்பதற்கோ உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லைன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதுபோல் நீங்களும் வந்து இந்த தார்மீக உரிமையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் இன்னமும் பட்டியலின மாணவர்கள் வந்து பட்டியலின மக்கள் வந்து இன்னும் கோயிலுக்குள்ளே போக முடியாமல் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே போவதற்கு என்ன செய்யணும், நம்ம என்ன மாதிரியான முறையை மாற்றணும் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள் சார். இங்கே யாரெல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்டோர், யாரெல்லாம் வந்து பிசி, யாரெல்லாம் எம்சி, யாரெல்லாம் வந்து ஒவ்வொன்றா பிரித்து வச்சுருக்காங்க தெரியுங்களா, எஸ்சி, அதுக்கப்புறம் சிறுபான்மையினர்னு, இதை மாற்றணும்னாக்கா சாதிய வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். சாதிய வாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கனால இது அப்படியே தலைகீழ மாறும். இதை எடுக்க சொல்வதற்கு உங்களுக்கு முதல்வர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட திராணி இருக்கா? முதல்ல இதை சொல்லி அழுத்தம் கொடுப்பதற்கு திராணி கிடைக்கா? இதை விட்டுட்டு விஜயோடு ஒரு அரசியல் மேடை கிடையாது. அது வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா. டிசம்பர் 6 நாளே இது வரைக்கும் நீங்கள் பாபர் மசூதி இடிச்சதான் ஞாபகம் வரும். ஆனால் இந்த டிசம்பர் 6
அம்பேத்கர் நினைவு தினம் அன்று அம்பேத்கரை தூக்கி பிடித்த திருமாவும் அதே அம்பேத்கரை தூக்கி பிடித்த விஜயும் வந்து நாங்கள் 2 பேர் தான் இந்த புத்தக வெளியீடுகளில் கலந்து கொள்வதற்கு சரியான நபர்னு சொல்லி திரும்ப பேசுறதுக்கே அவர் திராணி இல்லையே. அதை சொல்லாமல் நாளைக்கு வந்து இன்றைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலை மனசில் வச்சுக்கிட்டு நான் அதை தவிர்க்கிறேன் அப்படின்னாக்கா, அப்போது கிட்டத்தட்ட திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அதற்கேற்ப நீங்கள் பயந்து நடுங்கி அதுக்கேற்ப ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் அம்பேத்கரையும் விட்டு கொடுத்துட்டீங்க, இங்கே கடவுளையும் விட்டு கொடுத்துருக்கீங்க பொழுது அண்ணன் திருமா யாருன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இதை எளிமையாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இதை கடந்து போயிடலாம். இசைவாணி சட்டப்படி வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ சந்திக்கட்டும். ஏன்னா எந்த மதத்து நபர்களும் சரி, எந்த மதத்தையும் காயப்படுத்துவது, களங்கப்படுத்துவது, பிளவுவாத அரசியல் செய்வது, மதவாத அரசியல் செய்வது, உணவு கலாச்சாரத்தில் கை வைப்பது, உடை கலாச்சாரத்தில் கை வைப்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய அரசியல் சட்டமாக இருக்கட்டும், இந்தியாவும் இருக்கட்டும், இது ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்குது. இது உள்ள இப்படி ஒரு பிளவாட அரசியல் செஞ்சிங்கனாக்கா அதற்கான எதிர்வினை ஆற்றப்படும். அதற்கான விஷயத்தை நீங்கள் சட்ட ரீதியாக சந்திச்சு தான் ஆகணும். சார், ஆனால் இப்போ வந்து இப்போ இசைவாணி அவர்கள் அப்படி பேசினதுனால மற்ற ஹிந்துஸ் எல்லாமே உனக்கு வந்து மாற்று மதத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு திராணி இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா மாற்று மதத்தினர்களும் சில இடத்துல பெண்கள் அலோவ் பண்ணுறது இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தைரியம் இருந்தால் பேசி கட்டு பார்ப்போம் அப்படின்றாங்க. அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இப்போ இது வந்து இதுவும் ஒரு பிளவுவாதம் தான். நான் தான் திரும்பி சொல்கிறேன்ல, எந்த மதத்துலேயும் யாரும் தேவையில்லாத குளறுபடி செய்வதற்கோ இதை போய் விமர்சிங்க அதை போய் விமர்சிங்கன்னு சொல்கிறதுக்கோ தார்மீக உரிமை கிடையாது. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டமும் ஏற்றுக்கொள்ளாது. உனக்கு என்ன கோட்பாடை எடுத்துக்கிட்டு யாரை வணங்கணுன்றது நீ டிசைட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீ ஹிந்துவாக இருக்கலாம், நாளைக்கு நீ கிறிஸ்தவராக இருக்கலாம், நாளைக்கு வச்சு இஸ்லாமியராக மாறலாம். உன்னுடைய தனிப்பட்ட உரிமை, அதெல்லாம் யாருமே தலையிட போகிறதில்ல. ஆனால் ஒரு மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது யாருமே எப்பயுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி செஞ்சீங்கன்னா சமூகம் உங்களை புறக்கணிக்கும். இந்த சமூகம் புறக்கணிக்கும், தேவையில்லாத சிக்கல்களை நீங்கள் சந்திப்பீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இதை ரஞ்சித்தும் முதல்ல உணரணும். ரஞ்சித் அவர்கள் வந்து நீங்கள் வந்து படத்தில் வந்து புரட்சி பேசுறது மட்டும் வந்து புரட்சி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் படத்தில் புரட்சி பேசுகிறீங்க, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு தான் நீங்கள் சொல்கிறீங்க இந்த முறை ஓட்டை மாற்றி போடணும்னு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் ஓட்டு போடுறது யாருக்கு? திமுகவுக்கு. கரெக்டுங்களா? அப்போது ஆம்ஸ்டாங் தான் உங்களுக்கு உசுறு, அண்ணன் தான் ரொம்ப பெருசுன்னு சொன்னாலும் நீங்கள் ஆம்ஸ்டாங் தானே ஓட்டு போட்டுக்கணும். இவ்வளோ காலம் நாங்கள் ஆம்ஸ்டாங்க்கு ஓட்டு போட்டோம், இனியும் எல்லோரும் ஆம்ஸ்டாங் ஓட்டு போடுங்கன்னு நீங்கள் பேசியிருக்கணும். அப்போது உங்களுக்கு தேவைன்னா இப்படி ரெட் ஜெயின் மூவின்னு ஒன்று இருக்குல்ல, அது மூலம் ஒரு பொழப்பு பொழைக்கணும், அது மூலம் ஒரு வணிகம் பண்ணணும், அதற்காக ஒரு வேலை செய்வதற்காக இப்படி ஒரு நாடகம் திமுகவை அனுசரிச்சிக்க வேண்டியது. இந்த பக்கம் வேறு ஒரு கபட நாடகம்னும் பொழுது ரஞ்சித்தையும் நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே புரிஞ்சிடும். ரஞ்சித்து திருமா எல்லாமே எந்த மாதிரியான நோக்கத்தோடு பயணிக்கிறார்கள். மக்களை சார்ந்து அவர்கள் பயணிப்பது கிடையாது. அவ்வளோதான், வேறு என்னன்னு சொல்ல முடியுது? அவ்வளோதான். ஓகே சார், அடுத்ததான் நேற்று பார்த்தா போனால் விடுதலை பார்ட் 2 ட்ரெய்லர் வந்துச்சு சார். அதில் முக்கியமான ஒரு டைலாக் வந்து பேசியிருக்கு. அதுதான் இப்போ லைட்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது நான் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்ததுனால தான் நீ வந்து இப்போ படித்து முன்னேறி இருக்க அப்படின்ற மாதிரி டைலாக் வருது. அந்த டைலாக் யாரை பற்றி எதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு? கலைஞர் அவர்கள் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தார், டால்மியாபுரம்ன்றதை வந்து வேறு டால்மியாபுரம் பேர் மாற்றணும் அப்படின்னு ஒரு விஷயத்திற்காக அவர் படுத்தாருன்னு சொல்லிட்டு தான் அரசியல் வரலாறு. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வெற்றிமாறன் எடுத்து இன்றைக்கு காட்சிப்படுத்தியிருப்பது உச்சபட்ச முட்டாள்தனம். நீங்கள் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்த விஷயத்தை நீங்கள் காட்சிப்படுத்திருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு வசனம் வச்சிங்கல்ல, தண்டவாளத்தில் நாங்கள் தலை வச்சு படுத்தினால தான் இன்றைக்கி படிச்சுட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கேனாக்கா, அம்பேத்கரை விட அப்போ வந்து கலைஞர் பெரியாளா? இல்லை கலைஞர் எழுதின புத்தகத்தை தான் நீங்கள் பாடநூலாக வைக்கிறீங்களா? ஆனால் நச்சுக்கணும், வான்கோழி, வாலிபு விருந்துன்னு நிறைய புத்தகம்லாம் எழுதியிருக்கா தெரியுமா? அதைத்தான் பாடநூலில் வைக்கிறீங்களா? இது என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் எனக்கு புரியல. நாஞ்சில் சம்பத் சொன்னதையும் நான் சொல்லட்டுமா? இவன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தேன்னு சொல்கிறான். இவன் படுத்தது 2வது பிளாட்ஃபார்மு, ட்ரெயின் வந்து 4வது பிளாட்ஃபார்ம்னு சொல்லி அவர் பேசியிருப்பார். நீங்கள் இந்த நாஞ்சில் சம்பத்தில் கேட்டிங்கனாக்கா ரொம்ப பொருத்தமாக இருக்கும். கடந்த காலத்தில் இப்படி சொன்னீங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்ட்டு. கலைஞர் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் மக்கள் படிக்கவே ஆரம்பித்தாங்க. கலைஞருக்கு முன்னாடி வந்து யாருக்குமே கல்வி அறிவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை புகுத்துற மாதிரி இருக்குது. ஏன் இந்த விஷயத்தை வெற்றிமாறன் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வெற்றிமாறன் அவர்கள், நீங்கள் அவருடைய சிந்தனை கருத்தியல் ரீதியாக அவர் எடுத்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒரு அரசியல் இது வரைக்கும் பேசிக்கிட்டே வந்துச்சு. இன்றைக்கி அவருக்கு என்ன அழுத்தம் கொடுக்கப்படுதுன்னு தெரியல. ஏன்னாக்கா அந்த படத்தில் வர இன்னொரு டைலாகை நீங்கள் எடுத்துக்கங்களேன், அது எவ்வளோ இப்படி இன்னும் சர்ச்சையாக போயிட்டுருக்கோம் தெரியுமா? எந்த டைலாக் உங்களுக்கு புரியுதா? விஜய் சம்பந்தமாக. சரி, நம்ம அதுக்கு வருவோம். அப்போது வெற்றிமாறன் வந்து இந்த படத்தை விடுதலையை வந்து வாங்கி வெளியிடுவது யார்? ரெட் ஜெயின் மூவி. தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்ததை வந்து அதனால தான் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னது யாரை பற்றி? கலைஞரை பற்றி. கலைஞர் வந்த 2வது வெற்றிமாறனுடைய தாத்தாவும் சரி வெற்றிமாறனுடைய மாமாவும் சரி பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுடைய எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. பரம்பரையாகவே அவர் திமுக குடும்பம். அப்போ வெற்றிமாறன்ட்ட இப்படி ஒரு மாற்றத்தை இந்த சமூகம் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு பேசக்கூடிய வெற்றிமாறன்
சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய வெற்றிமாறன், கல்வியை பற்றி பேசக்கூடிய வெற்றிமாறன், சமூகத்தில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை ஏற்றத்தலை ஒழிக்கணும்னு பேசக்கூடிய வெற்றிமாறன். இந்த வெற்றிமாறன் அதே விடுதலை 2 Part 2ல் ஆடியோ லான்ச்சில் கூட வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து இவர் பேர் விட்டு போச்சு அப்படின்னு சொன்னதுக்கு கோவத்தில் பேசாமல் டீம்னா எல்லோரும் தானே அப்படின்ட்டு பேசாமல் மைக்கை டப்புன்னு போட்டு பேசுறது நிப்பாட்டிட்டு போய் உட்காந்துட்டாப்புல. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன சார் எதிர்பார்ப்பான்? நீங்கள் சினிமா தேட்டரில் போய்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேர் எதிர்க்கு நீங்கள் எங்கேயாவது படித்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாராவது? அது எவ்வளோ செகண்ட் இருக்குன்னு அது உங்களுக்கு தெரியுமா? அப்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது, டைரக்டர் பேர் மட்டும்தான் நிற்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர் எதிர்பார்க்கறது அந்த டைரக்டரு அந்த பட விழாவில் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை பற்றி பேசி அந்த பேரை சொல்லி மென்ஷன் பண்ணும்போது தான் அது அவனுக்கு மிகப்பெரிய அடையாளம், அவர் அங்கீகாரமாக நினச்சி தான் அவன் கேட்குறான். அந்த அங்கீகாரத்தை கூட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வலிக்குது. நீங்கள் ரெட் ஜெயினுக்காக இந்த மாதிரியான டைலாக் வைக்கிறீங்கன்னும் பொழுது அப்போ வெற்றிமாறனும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி மாறிக்கிட்டு வரான்னு எனக்கு புரியல. ரஞ்சித் மாதிரி மாறுறீங்களா இல்லை திமுக காரனாகவே மாறிட்டீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அது வெற்றிமாறன் தான் பதில் சொல்லணும். சார் அடுத்ததாக கடைசியாக நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் சம்பந்தமான ஒரு டைலாகும் வந்திருக்கே சார். என்ன விஜய் சம்மந்தப்பட்டதுன்னா, அதாவது தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க, வேறு யாரையும் உருவாக்க முடியாதுன்ற மாதிரி பேசியிருக்காரு சார். அந்த டைலாக் தான் சார். தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்கள் தான் உருவாக்குவார்கள் அப்படின்ற டைலாக்கை இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது விஜய்க்காக எழுதப்பட்டது, விஜய் வந்து தத்துவம் இல்லாத தலைவர் அப்படின்ட்டு. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தத்துவம் இல்லாத நடிகர்கள் ரசிகர்களை உருவாக்குவாங்கன்னு டைலாக் இல்லை. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை உருவாக்குவார்கள்னாக்கா, தத்துவம் இல்லாத தலைவர் யார்? ஸ்டாலின், உதயநிதி. உங்களுடைய தத்துவம் என்னவாக இருந்துச்சு? பகுத்தறிவு, சித்தாந்தம் பேசக்கூடிய நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? பகுத்தறிவை பண்ணுறீங்க? சமூக நீதி நிலைநாட்டுறீங்களா? கிடையாது. நீங்கள் தான் இப்போ வந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க, கையில் வந்து முருகனுக்கு மானம் நடத்த ஆரம்பிச்சிட்டிங்க, வேலை தூக்கி ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுடைய சித்தாந்தம், கோட்பாடு எல்லாமே தலைகளாக மாறிக்கிட்டு இருக்குது. இந்த மக்களை படிக்க வைக்காமல் குடிக்க வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி முறையாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை திருடி கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது. ஏன் சொல்கிறேன்னா, வெற்றிமாறன் அவர்கள் இதற்கு முன்னாடி திமுகவை நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு டைலாக் வச்சுருப்பாரு. ஆர்டர் இருந்தால் பிடிங்கிப்பானுங்க, காசு இருந்தால் எடுத்துக்குவானுங்க, படிடா, கல்வி மட்டும் தான் இங்கே யாரும் பிடுங்க முடியாது அப்படின்ட்டு. இதை யாரை நோக்கி எழுதின வார்த்தை நினைக்கிறீங்க? நான் பார்க்குற திமுகவை தான். காசு இருந்தால் பிடிங்கிப்பானுங்க, நிலம் இருந்தால் அடித்து எடுத்துப்பானுங்க. சார், விவசாய நிலத்தை அடித்து எடுத்து குண்டர் சட்டை போடுவது யார் சார்? காசு இருந்தால் பிடிங்கிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எத்தனை பிரியாணி கடையில் போய் திமுககாரன் வந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறான், ஓசியா சோறு கேட்டிருக்கான், எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி மாமூல் கேட்டு சமயமாக கூட வந்து எத்தனை மாவட்டத்தில் மாமூல் கேட்டு அவனை கடையை அடித்து உடச்சாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். கடந்த காலத்தையும் நான் ஞாபகப்படுத்தினேன். விருகம்பாக்கத்தில் எதிர்கட்சி முன்னாடி இருந்தார் அப்போ ஸ்டாலின் அவர்கள். விருகம்பாக்கத்தில் ஒரு பிரியாணி கடையில் சேலம் மாறார். அந்த பிரியாணி கடையில் போயிட்டு பிரியாணி கேட்டு தகராறு பண்ணி பாக்ஸிங் போட்டான் ஒருத்தன். போட்டு அடிச்சுட்டு அது பெரிய சர்ச்சையான பிறகு அந்த கடைக்கு ஸ்டாலின் அவர்கள் போய் சாப்பிட்டுட்டு அந்த ஓனர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்தார். அவன் வெறும் பாக்ஸரு கட்சிக்காரன் தானே, நீ எதுக்கு அப்போ போனீங்க? ஏன் சார் போனோம்? அவர் அவசியம் என்ன இருக்குது? உங்கள் கட்சிக்காரன் இப்படி செஞ்சுட்டான்னு பொது வெளியில் வந்துடுச்சு செய்தி, பெரிய கேவலமாகிடுச்சினோடனே அப்போது அடிப்பான், பிடுங்குவான், திருட்டுத்தனம் பண்ணுவான், சோத்து கலைவான், அண்டாகுண்டாவை திருட்டு போவான்றது உங்கள் வரலாறுன்றது தான் ஏற்கனவே உங்கள் படத்தில் வைக்க டைலாக். அப்போ அதையும் உங்களை தான் சுட்டி வச்சுருக்காருன்னும் பொழுது இதுவும் உங்களை தான் சொல்லி வச்சுருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. தத்துவம் இல்லாத தலைவர்கள் யாரை உருவாக்குவாங்க? ரசிகர்களை உருவாக்குவார்கள். அதற்கு இன்னொரு உங்களுக்கு ஒரு சான்று காட்டுறேன். உதயநிதி அதேமாதிரி அவர் தொடர்ந்து 5 படம் நடித்த படத்தில் திமுக காரன்ட்ட சொன்னாராம், மக்களுக்கு நல்லது பண்ணுப்பான்ட்டு. நல்லது பண்ணுறதுன்னா என்ன சார்? உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, அவனுக்கு வேலை வாங்கி கொடுப்பது, அவனுக்கு பொருளாதார ரீதியை உயர்த்துறது, அவனை சமூகத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ வைக்க தானே திமுக காரன் என்ன செஞ்சுருக்கான் தெரியுமா? கேளுங்க. அதுவும் இல்லாமல் அண்ணன் நடித்த படம் இருக்கு இல்லையா, உதய அண்ணன் நடித்த 5 படங்கள் இப்போ கரண்ட்டில் அண்ணன் நடித்த படம் எல்லாத்தையுமே மேலூர் மக்களுக்கு இலவச ஷோ, காலையில் 1000 பேருக்கு இலவச ஷோ பண்ணேன். காலையில் ஃபஸ்ட்டு ஷோ எல்லாத்துக்கும் நான் தான் பண்ணேன். அண்ணன் நடித்த 5 படத்துக்கும் நான் தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டிக்கெட்டு, ஃப்ரீ எல்லாமே ஸ்நாக்ஸோடு கொடுத்து அண்ணன்ட்ட அந்த மாலை போடுறவன்ட்ட இதில் சொன்னேன், இல்லை அண்ணன் எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நல்லது நிறையா பண்ணுப்பான்னு சொன்னாங்க. நான் அதை அண்ணனோட இதை எடுத்துகிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லது நிறையா பண்ணுப்பான்னு சொன்னார். அண்ணனோட இதை எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தானே உருவாக்குவார்கள். புரிஞ்சா உங்களுக்கு? இதைத்தான் வந்து அந்த படத்தில் சொல்லப்பட்டது. விஜய் நோக்கி கிடையாது. விஜய் வந்து ஒரு தத்துவத்தோடு இருக்க போகிறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் பெருவாரியாக அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு சீமானை பைத்தியம் முடித்தது போல் கதற வச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக இல்லைங்களா? தத்துவம் இருக்க போய் தான் வந்து இன்றைக்கி இளைஞர் அணி வந்து ஒரு ஆட்டம் கண்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் விஜயை கண்டு பயந்துக்கிட்டு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு பக்கம் விஜய் இந்த வந்துருவாப்பில் 29 அண்ணாமலை
2 பேரும் சேர்ந்து உங்களை அடிக்கிற அடி இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி போகும். இவர்கள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் முதல்ல கட்சி ஆரம்பித்தாங்களோ, அந்த கோட்பாடு இருந்துச்சோ, அந்த செயல்பாடு இருந்துச்சோ, அது எல்லாமே அண்ணா காலத்தோடு போயிடுச்சு. கலைஞர் காலத்துலேயாவது கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சு, அதையும் வந்து கலைஞரோட போட்டு புதைச்சிட்டாங்க இவங்க. அதோடு சரி. அதுக்கப்புறமேட்டு இப்போ இருக்கக்கூடிய தத்துவம், சித்தாந்தம், கோட்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு தறிகட்டு இருக்குனாக்கா, வயசு பசங்க பொதுவெளியில் கஞ்சா, போதை பொருள், மெத்துன்றதை எடுத்துக்கொண்டு பொதுவெளியில் பொதுமக்களை அடிக்கிறாங்க. ஆவடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் அதில் 16 வயசு சிறுவன் உட்பட சார், ஆமாம், மைனர் பையன், 14 வயசு பையன் வந்து போதையில் வந்து இப்படி வந்து தறிகட்டு போய் இருக்கக்கூடிய பொதுமக்களை அடித்து மண்டையை உடைக்கிற அளவுக்கு அவன் போகிறானாக்கா, இவருடைய ஆட்சி முறை லட்சணம் எந்த லெவலில் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? மக்களை பற்றின எந்த கவலையும் இல்லாமல் எல்லா அநியாயமும் பண்ண வேண்டியது. உதயநிதி ஆய்வுக்கு போகிறார்ல, இந்த மழை வெள்ளம் வந்துச்சுன்னு, எப்போ ஆய்வுக்கு போனார்? நைட்டு 12 மணிக்கு போய்ட்டு டார்ச் லைட் அடித்து தூர்வாரியாச்சான்னு பார்க்குறது. இது என்ன கேவலமாக இருக்குது? எனக்கு புரியவே இல்லை. ஆய்வு நீங்கள் எப்போ சார் பண்ணலாம்? மழை வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும். அதே மாதிரி ஆய்வு நீங்கள் பண்ணால் பகலில் போகணும். ராத்திரி 12 மணிக்கு போய் டார்ச் லைட் வச்சு அடித்து பார்க்குறதுக்கு அது என்னது? இது தூங்காமல் வேலை செய்கிறார் துணை முதலமைச்சர்ன்ற ஒரு டாபிக் போகிறதுக்கு தானே சார். என்னது, தவளை தூங்குதா எலி தூங்குதான்னு பார்க்குறது அவங்க வேலையாங்க சார்? நீங்கள் தூர்வாடுற வேலையை எப்போ போய் நைட்டு போய் பார்க்குறீங்கனாக்கா எனக்கு புரியவே இல்லை. இப்போ பகல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்களா? சார் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? மக்களை பற்றின உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கணும். நீங்கள் இந்த என்ன லட்சத்தில் பேசுகிறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவரோட பிறந்த நாளுக்கு ஸ்கூல் பசங்களை மொட்டை வெயிலில் 12 மணிக்கு நிற்க வச்சு ஹாப்பி பர்த்டே உதயண்ணான்னு சொல்லுன்றீங்க சார். வாழ்த்துன்றது அவங்களா சொல்லணும், கேட்டு வாங்கக்கூடாது. கேட்டு வாங்கினா அது பேர் என்ன? சரி, அது ஒன்று. 2வது, நீங்கள் உதயநிதி சொல்கிறாரு எனக்கு இந்த பிறந்த நாளில் 200 சீட்டு வந்து அடுத்து எங்கள் அப்பாவை ஜெயிக்க வச்சு உட்கார வச்சிடணும். இப்படியே கனவு வந்துட்டே உட்கார வேண்டியதான் நீங்கள். ஏன்னா மக்கள் வந்து இனி உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த இடத்துலையும் தயாராக இல்லை. அதனால தான் அரசாங்க ஊழியர்கள் சொன்னாங்க உங்களை எதிர்க்கட்சி வரிசையில் நாங்கள் போய் உட்கார வைக்க போகிறோன்னு. பொதுமக்கள் அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. பொழுது தத்துவம் இல்லாத தலைவர்கள் இவர்கள் தான், விஜய் கிடையாது. ஓகே சார். சார் விஜயும் சீமான் அவர்கள் பேசும்போது நேற்று சீமான் அவர்கள் ஸ்டேஜில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு சார், வேறு லெவலில் கொடுத்துருக்காரு. ஆனால் அதில் சொல்லும்போது நடிப்பில் சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள், அரசியலில் சூப்பர் ஸ்டார் சீமான் அவர்கள் அப்படின்னு பேசியிருக்காரு சார். அதை பற்றி உங்கள் கருத்து? அது ஒரு படத்தை தான் திருடாமல் விட்டு வச்சுருந்தாப்புல, அதையும் திருட ஆரம்பிச்சிட்டாப்லையா? இல்லாட்டி வரலாறு திருடுறது, ஒரு கதை சொல்கிறது. கிட்டத்தட்ட சீமான் சொன்ன பொய்களை புத்தகமாக போட்டால் 100 புத்தகம் போடலாம், 1000 பக்கம் கொண்டு. அவ்வளோ பொய் பேசி வச்சுருக்காரு. அரசியலில் சூப்பர் ஸ்டார்னு இவர் தன்னை தானே சொல்லிக்கிறார். சினிமாவில் சூப்பர் ஸ்டார்ன்றதை அவர் நிரூபிச்சிட்டார். இத்தனை ஆண்டு காலமாக சூப்பர் ஸ்டாராக இந்த நொடி வரைக்கும் அவர் இருக்கிறார். நீங்கள் அரசியல் சூப்பர் ஸ்டார் நிரூபிச்சிங்களா? அது வரைக்கும் என்ன நிரூபிச்சிங்க? இப்போ தான் சார் கொஞ்சம் கொஞ்சமாக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராது. தம்பி, 15 வயசு ஒரு குழந்தை பிறந்து பெரிய நேரம் வயசுக்கு வந்திருக்கும், அடுத்து வந்து பொண்ணே பார்த்துருப்பாங்க. புரியுதுங்களா? 15 வருஷமாக நீங்கள் அரசியலில் உட்காந்துக்கிட்டு இது வரைக்கும் வந்து அதை என்ன சொல்லுவாங்க, இதுக்கு மேலே நீ வயசுக்கு வந்தால் தானா வராட்டி தானான்ற மாதிரி இவர் இது வரைக்கும் எதையுமே செய்யாமல் இதற்கு மேலே இவரை சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பேசுகிறது இருக்குல்ல, அது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு பேச்சாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் பெண்கள் உட்காந்துருக்க கூட்டத்தில் பொதுவெளியில் அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? நான் வந்து ரஜினியை பார்த்து சந்திச்சாக்கா நீங்கள் சங்கின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கோபம் வருது. ஏன்னா சங்கினாக்கா சகத்தோழன்னு வந்து புது விளக்கம் கொடுத்தது இவர் தான். இதற்கு முன்னாடி சங்கின்னு சொன்னால் செருப்பு கழட்டி அடிப்பேன்னு நீங்கள் சொல்லியிருக்கேன். சொல்லிவிட்டு இன்றைக்கி ரஜினியை வந்து வெற்றிடம் இருக்குன்னா சுடுகாட்டில் போய் படுத்துக்கிட்டு இப்போ கூட சேர்ந்து படுக்க போனீங்க. வெற்றிடம் இருக்குது, ஆம். இவரும் உடனே சேர்ந்து ஆம் வெற்றிடம் இருக்குது, போய் படுத்துங்க 2 பேரும், யார் வேணான்னா. ஆனால் ரஜினியை போய் படுக்க சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. நான் ரஜினி வந்து தன்னை நிரூபிச்சிட்டாரு. ஆனால் ரஜினி இதில் ஒரு சூப்பரான ஆளுங்க. என்னை கேவலமாக போய் சுடுகாட்டில் படுத்துக்கன்னு சொன்ன ஒருத்தனை வர வச்சு காலை விழு வச்சு அனுப்புறதுன்னு இருக்குல்ல, செம்ம அடி. ரஜினியோட டாக்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரவீந்திர துரைசாமி எப்போயுமே ரஜினிக்கு தான் விசுவாசமாக இருப்பாப்புல. ஏன்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து நான் வளர்ந்துருக்கேன், ஆர்எஸ்எஸோட பின்பலத்தில் இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. ரஜினியும் ஆன்மீக அரசியல் செய்ய போகிறேன்னு சொன்னார். ரஜினியை கேவலப்படுத்தின சீமானை கூப்பிட்டு கொண்டு போய் ரவீந்திர துரைசாமி வச்சு செஞ்சு விட்டாப்புல. அழகாக காலை விழு வச்சு அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி வந்து பொது மேடையில் பேசும்போது சீமான் வந்து நான் ரஜினி சந்திச்சா உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படின்ட்டு போடா கேன அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பொதுவெளியில் பேசுகிறார். அவ்வளோ பெண்கள் இருக்கிற இடத்துல. அப்போது நீங்கள் எவ்வளோ வந்து மூர்க்கத்தனமான முட்டாள்தனமான பேச்சுக்களே பொதுவெளியில் பேசுகிறீங்க. ஒரு தலைவன் என்பவன் வழிகாட்டியாக இருக்கணும், வழிகெடுக்கிறவன் இருக்கக்கூடாது. நீங்கள் பிரபாகரனை பற்றி பேசுகிறீங்களா? பிரபாகரன் இப்படித்தான் பேசினாரா பெண்களை குறித்து? பிரபாகரன் இப்படித்தான் முன்னுக்கு பின் பேசினாரா? பிரபாகரன் இப்படித்தான் இந்து கடவுளை குறித்து இவ்வளோ கேவலமாக பேசினாரா? அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி ஊத்தமுண்டுன்ற, கிருஷ்ணனை வந்து காமகொடுன்ற, இன்றைக்கி முப்பாட்டை முருகன்ற வேலை தூக்கிட்டு சுற்றுற. அன்றைக்கி நீங்கள் விஜய் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மாணவ பிள்ளையில் படிங்கன்றார், படிப்பதற்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாரு, அரசியல் பழகுன்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காருன்றாரு, அதை ஒரு துறையாக தேர்ந்தெடுன்றாரு. நீ என்ன சொன்ன? படிப்பு வரலையா விடு, என் பிள்ளைலாம் ஸ்கூல்லேயே சேர்க்கலன்ட்டு உன் பிள்ளைய கான்வெண்ட்டில் சேர்த்து வச்சுருக்கேன். காலேஜ் போகும்போது நீங்களாம் என்ன எடுத்துகிட்டு போவீங்க? புக்கு. இவர் காலேஜ் போகும்போது நான் வந்து 2 லிட்டர் கல் குடிப்பேன் தெரியுமா? என்னை தாண்டி எவனும் குடிச்சிட முடியாது நீ பேசுகிற. அப்போ குடிச்சிட்டு போன்னு சொல்கிறேன். நான் சினிமாவை வந்து ஒரு துறையாக தேர்ந்தெடுத்தேன் சம்பாதிக்கிறதுக்கு. ஒத்து வரலையா தூக்கி போட்டு கலாச்சாரம் எங்காச்சும் பொழைச்சிப்பேன்னு பேசுகிறேன்.
பொது வெளியில் பொது மேடையில் மக்கள் மத்தியில் நீ சொல்கிறது இளைஞர்கள் வழிநடத்தக்கூடிய வெண்ணை இப்படியா பேசுவீங்கன்னு கேட்குறாங்கல்ல, என்ன பேர் சொல்லுவீங்க? அப்போது உங்களுக்கு ஒரு தெளிவான சித்தாந்தம் கிடையாது, தெளிவான சிந்தனை கிடையாது. உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணாக இன்றைக்கி விஜய் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். அக்டோபர் 27 மாநாடு, நவம்பர் 27, ஒரு மாதத்துக்குள்ளே அடித்த அடியில் ஒத்த நொடிகளில் தான் பித்தம் கலங்கிடுச்சின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி சித்தம் மொத்தமும் கலங்கி போய் இப்படி பைத்தியக்கார மாதிரி பொது வெளியில் மக்களை கொடுத்து இவ்வளோ இழிவாக பேசுகிறது, உங்களுக்கு நீங்களே பட்டம் கொடுத்துக்கிறது, இந்த மாதிரியான மோசமான ஒரு போக்கு இருக்குல்ல. சீமான் எனக்கு தெரிந்து இந்த வரக்கூடிய 2026 பொறுத்த வரைக்கும் 3% தாண்ட மாட்டார். இந்த வாட்டி பாருங்கள், 3ன்னு அவர் கிடச்சிருச்சுனால பெரிய விஷயம். அதை நினச்சி அவரே பெருமைப்பட்டுக்கிட்டு மறுபடியும் இப்படியே சூப்பர் ஸ்டார்னு சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஓகே சார், அடுத்ததான் நம்ம நேற்றுக்கு பார்த்தோன்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய பாமகவினர் வந்து நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் வேலை வெட்டியே இல்லை, சும்மா உட்காந்து டெய்லி அறிக்கை விட்டுட்டு இருப்பார், அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதுக்கு ராமதாஸ் அவர்களும் லைட்டாக அவர் ஒரு அரசியல் ஞானி அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த ஞான ஒளி எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்ட்டு ரொம்ப அழகாக அடிச்சிட்டாரு. சரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓகே, அவருக்கு வேலையில் எனக்கு நிறைய வேலை இருக்குன்றார்ல, என்ன வேலை உருப்படியாக செஞ்சுருக்காருன்னு சொல்லுங்கள். இல்லை இதற்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சான்னு சொல்லுங்கள். கலைஞர் வந்து சினிமா துறையில் வந்து எழுத்தாளராக இருக்கார், முரசொலியில் வந்து எழுதிக்கிட்டு இருந்தார், நிறைய சம்பாரிச்சிருக்கார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை இவருக்குன்னு தனி வேலை இருந்துச்சா? கேள்விப்பட்டீங்களா? அது வரைக்கும் வேலை செஞ்சார்னு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ராமதாஸ் ஐயா வந்து கிட்டத்தட்ட அரசியலில் எத்தனை ஆண்டு காலமாக இருக்கார்? இன்றைக்கி 86 வயசு எவ்வளோ ஆகும்போது அவருக்கு அரசியலில் மூத்த நபராக இருக்கக்கூடிய நபர் ஒரு கேள்வி எழுப்புறாரு, மக்கள் பிரச்சனையை கொடுத்து கேள்வி எழுப்புறாரு. இத்தனைக்கு 2024 நீங்கள் கூட்டணியே பிஜேபி கூட தான் இருந்தாங்க. இதை தாண்டியும் அமெரிக்கா அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிற ஜூலை 10 அதானியை சந்தித்தீர்களா சந்திக்கலையா? உங்களை தான் கேள்வி. ஆம் இல்லைன்னு கடந்து போயிருக்கலாம். அதை குறித்து கேட்ட உடனே மக மாட்டிப்பானோ மருமக மாட்டிப்பானோன்னு சொல்லி பயம் பதட்டத்தில் அவருக்கு வேலை வெட்டியே இல்லைன்னு சொன்னாக்கா, சார் ஓட்டு போட்ட இந்திய நாட்டுடைய குடிமகன், குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள், உங்களுக்கு ஓட்டு போட்ட நபர், எந்த நபர் இந்த கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் பதவி அந்த மாதிரியான பதவி. அதில் உட்காந்து பதில் சொல்கிறத விட்டுவிட்டு அவரை நீங்கள் நக்கல் பண்ணிங்கனாக்கா, பதிலுக்கு அவங்க நக்கல் பண்ண ஆரம்பித்தா நீங்கள் தாங்குவீங்களா? சார் ஏற்கனவே வந்து அன்புமணி பேர் வைக்கிறதுல ரொம்ப கில்லாடியா நாள் தெரியுமா? ஆனால் சர்க்குன்னு பேர் வச்சுட்டு போயிடுவாப்பில் எல்லாத்துக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேர் வச்சுட்டு கூப்பிட்டானா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இந்த அரசியல் நாகரிகத்தை புரிஞ்சுக்கணும். முதல்வருக்கு முதிர்ச்சி இருக்கே தவிர அரசியல் முதிர்ச்சி இல்லை. ஏன்னா ஒருமையிலையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று கட்சி ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி வராமல் போகிறான், கட்சியை கலைக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்ற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா அரசியலுக்கு வரக்கூடிய நபர்களும் என்னமோ அரசியலுக்கு நீங்கள் மட்டும்தான் வரணும், நீங்கள் மட்டும் தான் நாட்டை ஆளணுன்ற மாதிரியும் உட்காந்துக்கிட்டு எதை கேட்டாலும் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் சொல்லட்டுமா இந்த கேள்வி இவ்வளோ திமுறை ஏன் வந்துச்சுன்னு? மோடிகிட்ட போய் சரண் அடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், மோடியும் ட்ரம்ப்பும் ஃப்ரெண்டு, எப்படியாவது அந்த கேஸ் அங்கேருந்து வாபஸ் வாங்க வச்சு நம்ம தப்பிச்சிக்கலான்ற ஒரு மமதை. ட்ரம்ப் இனிமேட்டு தான் எப்படி ட்ரம்ப் ஆசிக்க போகிறான்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு இதில் பல நபர்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எல்லா ஊடகத்திலும் செய்தி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, திமுக குடும்பம் இதனால் வந்து நாளைக்கு வந்து எதனாலேயோ நம்ம சிக்கும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இதனால் நாளைக்கு சிக்கி ஆட்சி கலைஞ்சாலும் மொத்தத்தில் எனக்கு என்ன, நீ லவ் பண்ண நான் பண்ணணுன்னு இந்த குடும்பம் நாசமாக போகணுன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி, எனக்கு இந்த ஆட்சி இங்கேருந்து அப்புறப்படுத்தினா மட்டும்தான் மக்கள் நல்லபடியாக வாழ்வாங்கன்னும் பொழுது எப்படி நடந்தாலும் சரி உள்ளபடி வந்து வாழ்த்துக்கள். ஆனால் சார் ஸ்டாலின் அவர்கள் பேர் வைக்கும்போது கூட இப்போ கூட திராவிடம் தானே பேர் வைக்கிறாரு சார் அவர். சூப்பர் பதம்பி, நல்ல விஷயம் அது. குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னாக்கா திராவிடன். இதுக்கு முன்னாடி வந்து திராவிட செல்வின்னு ஒரு பேர் வச்சார் சார். நான் திராவிடம்னா ஏதோ சித்தாந்தத்தை பற்றி சொல்கிறாங்கன்னு நினச்சேன். அது ஒரு பேருன்றது எனக்கு இவர் பேர் வச்ச பிறகு தான் தெரிஞ்சிச்சு. நம்பர் 1. 2, உங்கள் குடும்பத்தில் புள்ள பிறந்தால் மட்டும் தயாநிதி, இன்பநிதி, கலாநிதி, உதயநிதி வெறும் நிதியாக வைக்க வேண்டியது. ஊராம் பிள்ளைக்குனாக்கா திராவிடன். இப்படி திராவிடன்னு பேர் வச்சு விட்டு போகிற நீங்கள் அந்த பேர் வைக்க எவ்வளோ காசு வாங்கினீங்க? நான் விளையாட்டுக்கு சொல்ல தம்பி, ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வீட்டு திண்ணையில் போய் உட்காந்து டீ குடிக்க காசு, ஒருத்தர் கட்சி கல்யாணத்தில் கலந்துக்க காசு, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் இவ்வளோ காசு வாங்குவேன்ட்டு. என்ன எவ்வளோ காசு வாங்கிட்டு திராவிடன்னு பேர் வச்சிங்க சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள். திராவிடன்னு ஒரு பேர், இப்படி ஒரு பேர் எவனாவது வைப்பானா? உங்கள் பிள்ளைக்கு சரி, உங்கள் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைக்கு நீங்கள் தானே திராவிட கட்சியோட தலைவராகவே இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைக்கு எவனுக்கு திராவிடன்னு பேர் வச்சிட்டீங்க சொல்லுங்கள், ஒரு ஆளை காட்டுங்க. அப்போது உங்கள் குடும்ப மக்கள் மட்டும் நிதியோடு இருந்து நல்லா அப்படியே நீண்ட ஆயுளோடு வாழணும். எங்கள் குடும்ப பிள்ளைங்க திராவிடன்னு பேர் வச்சுவிட்டு அவங்க வறுமையில் கடந்து பச்சத்தில் வந்து அடி வாங்கிட்டே கிடக்கணுமா? இந்த பேரை வைப்பதன் மூலம் நீங்கள் அரசியலில் பெருசாக ஏதோ சாதனை பண்ணுற மாதிரி அப்படியே கெத்தாக பெருமையாக வர போகிறாரு. திராவிடன் ஒரு பேர் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த குழந்தைக்காவது திராவிடன் இது என்ன பேர்? எனக்கு புரியவே இல்லை சத்தியமாக. திராவிடன்னு ஒன்று இருக்கா இல்லையா அதுவே ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் மாறி போய்கிட்டு இருக்கணும் பொழுது இந்த திராவிடன் பேர் வைக்கிறீங்க. அவனை இங்கிலீஷில் எப்படி கூப்பிடுவாங்க? திராவிடா. திராவிடா
அது ஏதோ மாதிரி கேட்குது எனக்கு. சரி ஓகே, இந்த குழந்தை அதாவது முதல்ல பெற்றவங்களுக்கும் கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் சார். பிள்ளைய பெற்றது நீங்கள், பெற்ற பிள்ளைய கடைசி வரைக்கும் பார்த்துக்க போகிறது நீங்கள், அதானே பேர் வைக்கிறதுக்கு மட்டும் அவர். முதல்ல இந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்ட குழந்தைய கொண்டு போய் தூக்கி கொடுத்து பேர் வைங்கன்னு சொல்கிறது நிப்பாட்டுங்க. அவன் போகிற போக்கில் ஆளாளுக்கு ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு போனால் ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது. நீங்கள் ஒரு பெயர் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஆன்மீக ரீதியாக கூட எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது அது அவன் வாழ்க்கையில் இம்பேக்ட் ஆகும். அந்த இம்பேக்ட் வந்து அவனுடைய வளர்ச்சிக்கு வித்துடும். சரியில்லாத ஒரு பெயரை வந்து ஒரு குழந்தைக்கு வைப்பதுனால அது ஒரு மோசமான ஒரு பின்னடைவை சந்திக்கும். இதெல்லாம் புரிஞ்சுட்டு முதல்ல அந்த தூக்கி கொண்டு போயிட்டு இப்போ பேர் வைங்கன்னு கேட்குறதாங்க எப்படின்னா அவங்கள முதல்ல சொல்லணும். இந்த திராவிடன்னு வேறு என்னென்ன கருமத்தெல்லாம் வைக்க போகிறான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே சார். சார் உங்களுக்கு பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி தம்பி.